சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது டெங்கு, மலேரியாவைப் போல சனாதனம் என்ற நோய் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இதற்கு இந்த அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உதயநிதியின் வெறுப்பு பேச்சு மத உணர்வுகளை புண்படுத்தியதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அரசியலமைப்பின் 32வது பிரிவின் கீழ் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தொடர்ந்து வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் மற்ற சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2011-2015ஆம் காலகட்டத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கித் தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகல்களை தங்களிடம் வழங்கும் வரை சாட்சியாக உள்ள தடய அறிவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குனர் மணிவண்ணனிடம் விசாரணை நடத்தக்கூடாது என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து மற்ற சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் போட்டியிட்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது இருவேறு இடங்களில் தேர்தல் விதிகளை மீறியதாக ராஜகண்ணப்பன் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி ராஜகண்ணப்பன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தது. மேலும் இந்த மனு தொடர்பாக காவல்துறை 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கல் குவாரி விவகாரத்தில் அதிமுக நிர்வாகி ஜவஹர் அலி கொல்லப்பட்ட விவகாரத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே திருமயம் வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பணியில் அலட்சியம் காட்டியதாக கூறி கல் குவாரி அமைந்துள்ள துளையானூர் கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜை கந்தர்வக்கோட்டை தாலுகாவுக்கு பணியிட மாற்றம் செய்து வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு நடைபெற்று வந்த தபால் வாக்கு செலுத்தும் பணி இன்றுடன் நிறைவு பெற்றது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியாத 85 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடுகளில் தபால் வாக்கு செலுத்தும் பணி கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. வீடுகளுக்கு சென்று 4 குழுக்கள் தபால் வாக்கு பெறும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். 12D படிவம் வழங்கி 256 வாக்காளர்கள் வீட்டில் இருந்து தபால் வாக்கு செலுத்த ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் 3 பேர் மரணமும் 7 பேர் வாக்களிக்காததாலும் 246 தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் சந்தித்து பேசினார். டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த தங்கம் தென்னரசு மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வலியுறுத்தியும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதியை வழங்க கோரியும் மனு வழங்கினார். இதேபோல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு 100 நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையான 1635 கோடி ரூபாயை விடுவிக்க வலியுறுத்தியும் மனு அளித்தார். சென்னை திண்டிவனம் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது.
செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் தினசரி 65,000 கார்களும், தாம்பரம் திண்டிவனம் சாலையில் 1,00,000 கார்களும் கடந்து செல்கின்றன. இந்நிலையில் கருங்குழி பூஞ்சேரி இடையே இருக்கும் 32 கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்காக 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் தற்போது டெண்டர் கோரியுள்ளது. சிறை கைதிகளின் ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகையில் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வாதங்களை தொடர்ந்து குழுவை அமைத்து தமிழகம் முழுவதும் உள்ள 8 மத்திய சிறைகளில் தணிக்கை மேற்கொள்ளவும், அந்த அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்யவும் தலைமை தணிக்கை அதிகாரிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் கொடி கம்பங்களை 12 வார காலத்திற்குள் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதிமுகவின் 53ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளாங்குடி பகுதியில் உள்ள அதிமுகவின் பழைய கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்குமாறு அதிமுக பிரமுகர் சித்தன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன், பொது இடங்களில் கட்சி, இயக்கம், மதம், சாதிய சம்பந்தமான கட்சி கொடிகளை வைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மோதல் ஏற்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் போக்குவரத்துக்கு இடையூறுகளும் விபத்துகளும் ஏற்படுவதால் பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் உருவாகிறது என்றும், பொது இடங்களில் இருக்கும் அனைத்து கொடி கம்பங்களையும் 12 வார காலத்திற்குள் அகற்ற நீதிபதி உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படுகின்றதா என்பதை தலைமைச் செயலர் உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து அனுமதி கோரிய அனைத்து மனுக்களையும் நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சிறப்பு புலனாய்வு குழுவினரின் விசாரணைக்கு பின்னர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரன் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை சிறப்பு புலனாய்வு குழுவினர் 7 நாட்கள் காவலில் எடுத்து தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது முக்கிய ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றதாக கூறப்படுகிறது. போலீஸ் காவலின் போது வலிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் போலீஸ் காவல் முடிவடைந்து ஞானசேகரனை சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்தில் வீல் சேரில் ஆஜர்படுத்தினர். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அவர் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ரவுடி பாம் சரவணனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. கடந்த 14ஆம் தேதி ரவுடி பாம் சரவணன் போலீசாரால் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டதை அடுத்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் தனது கணவரின் காலில் ஏற்பட்ட காயம் முழுமையாக குணமடையாததால் தனியார் மருத்துவமனையில் அவரை அனுமதிக்க உத்தரவிடக் கோரி சரவணனின் மனைவி மகாலட்சுமி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வில் மனு விசாரணைக்கு வந்தபோது சரவணனின் காயம் குணமாகி வருவதாக ஸ்டான்லி மருத்துவமனை அளித்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேருக்கு வரும் 5ஆம் தேதி வரை சிறைக்காவல் விதித்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிப்பதற்கான அனுமதிச் சீட்டை பெற்று மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். தலைமன்னார், தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசை படகுகளையும் அதிலிருந்த 34 மீனவர்களையும் அதிரடியாக கைது செய்தனர். இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 34 பேரையும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது வரும் 5ஆம் தேதி வரை சிறையில் அவர்களை அடைக்க இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்.
திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பாஜக சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டார். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாம் சமுதாயத்தினர் கந்தூரி விருந்து நடத்த எதிர்ப்பு கிளம்பிய சர்ச்சையை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன் எம்பி நவாஸ் கனி மலை மீது அசைவ உணவு சாப்பிட்டதாக பெரும் சர்ச்சை எழுந்ததால் அவரது புகைப்படத்தை பாஜக சிறுபான்மை நலப்பிரிவைச் சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் காலணியால் அடித்து எதிர்ப்பை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் வேலூர் இப்ராஹிம் கப்பலூரிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் போது தனக்கன்குளம் பகுதியில் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அவரை அழைத்துச் சென்றனர். திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் வரும் ஜனவரி 29ஆம் தேதி நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து துரைமுருகன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் வரும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயம் முரசொலி மாறன் வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெறும் இக்கூட்டத்தில் திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் 2025ஆம் ஆண்டு 2026ஆம் நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது தொடர்பாக விவாதிக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை அருகே சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. கீழமாத்தூர் ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிவுநீர் கால்வாய் என பல்வேறு கோரிக்கைகள் கடந்த பல்வேறு ஆண்டுகளாக ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிலர் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கி கிராம சபை நடைபெறவில்லை, கிராம சபையை புறக்கணிக்கிறோம் என கையெழுத்து இயக்கமும் நடத்தினர். இதனால் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் முற்றியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுப்பீங்களா? நீங்கள கண்ணார பாருங்க எப்படி நிலைமையில இருக்குன்னு. நாங்க வந்து போய் சொல்லல. கண்ணு பதிச்சுட்டீங்களா? பச்சையப்பன் கல்லூரியை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நேரிட்டது. பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை செயலாளராக இருக்கும் துரைக்கண்ணு கல்லூரி நிர்வாகத்தில் தலையிடுவதால் மாணவர்களின் கல்விச் சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வர் கல்லூரியின் பிரதான வாயிலை பூட்டி வைத்து மாணவர்கள் கல்லூரிக்குள் அனுமதிக்காமல் வரம்பு மீறி செயல்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தும் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு நேரிட்டது. 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராசா அவங்கள வர வச்சிருக்காங்க சார். ரேவதி அம்மா உதவி பேராசிரியர் அவர்கள் அவங்கள வர வச்சதுனால இவங்களுக்கும் முதல்வருக்கும் கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருந்தது சார். பிரச்சனையா போன உடனே இடைநீக்கம் சொல்லிட்டாங்க சார். பணி இடைநீக்கம் சார். கேள்வி கேட்ட ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யறாங்க சார். செஞ்சதுனால அது எங்க கோவப்பட்டு நாங்க என்ன பண்ணோம், நாங்க அறவழியில நாங்க போராட்டம் பண்ணோம் சார். அது போராட்டம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். கேட்டா வீட்டுக்கு போ, ஒரு நாயை தொத்துற மாதிரி தொத்துறாங்க சார். என்ன ஒரு நாயை தொத்துற மாதிரி வெளியே போ, நீயா கேட்பான்னு சார். நான் ஒரு குற்றவாளி கிடையாது சார். என் கல்லூரிக்கு நான் உள்ள போறேன். அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணும். இதுதான் உங்களுக்காக சொல்லிட்டு எதுவுமே பண்ணா வெளியே போனா நான் என்ன திருநா சார், நான் திருநா கேட்கிறேன். வெளியே போக சொல்றாங்க சார். என்ன ஒன்னே கண்டிக்கிறோம் சார். வெளியே அனுப்பி விடுறாங்க, இல்ல டிசி கொடுத்துறாங்க. சென்னை வளசரவாக்கம் அருகே மெத்தபெட்டமைன் வைத்திருந்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். வளசரவாக்கம் அருகே கடந்த 23ஆம் தேதி மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் மற்றும் கஞ்சா வைத்திருந்ததாக சுபாஷ், கார்த்திக், விக்னேஷ் மற்றும் அரவிந்த் ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 6 கிராம் மெத்தபெட்டமைன், 10 கிராம் கஞ்சா, 3 செல்போன்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர்.
இவ்வழக்கில் தொடர்பு கொண்ட ஜஸ்வீர் என்பவரை கைது செய்த காவல்துறை அவரிடம் இருந்த 5 கிராம் மெத்தபெத்தமைன், 4 கிராம் எக்ஸ்டசி மாத்திரைகள், 20 கிராம் கஞ்சா ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே காதலிக்க மறுத்த பெண்ணின் கழுத்தை அறுத்துவிட்டு இளைஞரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலையைச் சேர்ந்த இளம் பெண்ணுடன் திருவண்ணாமலையைச் சேர்ந்த தீபக் என்ற இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பு பாராட்டி வந்தார். தீபக் காதலிப்பதாக கூறிய நிலையில் இளம்பெண் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரம் கொண்ட இளைஞர் தீபக் இளம்பெண்ணின் கழுத்தை அறுத்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இதில் படுகாயமடைந்த அந்த இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் விசாரணை எனும் பெயரில் மிரட்டியதால் புகார் அளித்த விவசாயியே விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி சம்பவம் பெரும் சோகத்தை உண்டாக்கியுள்ளது. சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த விவசாயி மாரியப்பன் தனது வீட்டில் கடந்த 2ஆம் தேதி 22 லட்சம் ரூபாய் ரொக்கம், 15 சவரன் நகை திருடு போனதாக கூறி புளியங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசார் மாரியப்பன் குடும்பத்தினரிடம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது என்று விசாரணை என்னும் பெயரில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் விஷம் அருந்திய மாரியப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. சார், நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கோம், நீங்கள் எங்கிட்ட கேட்கலன்னு கேட்டா அப்பமா அந்த சீடி எங்களை பார்த்து இலக்கரமா சிரிக்காரு. ஒரு மணி 1.5 மணி நேரம் எஸ்ஐ சார் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசியிருக்காரு. நெஞ்சு வலி என்னட்ட கீழே உளுந்து தண்ணியை தொளிச்சு விட்டு விசாரணை பண்ணினாங்க. மறுபடியும் 3 நாள் கழிச்சு அந்த விசாரணையை கேட்காங்க. எங்கள் வீட்டுக்காரோட பதில் சொல்ல முடியல. நெஞ்சை பிடிச்சே இருந்து இன்னைக்கு செத்து மனநோய் ஆயிட்டாரம்மா. என் மவனை 1 மணி நேரம் விசாரிச்சாங்க. நீ டவசரை கட்டிட்டு அடிச்சிருவேன். எங்கள் அப்பாவும் நாங்கள் தப்பு செய்யலை. எங்கள் அப்பா பிடிக்காது வைக்காது. எங்கள் அப்பா நல்ல முறையில் தான் இருக்கு. எங்கள் அப்பாவை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நம்ம மாதம் 15,000 எங்கள் அப்பாட்ட உழைச்சிட்டு வந்து கொடுத்துருவோம்னு சொன்னோம். அதவும் அவங்க நம்ப மாட்டேங்காங்க. எங்கள் வீட்டம்மா 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நட்டுட்டு வருவான்னு சொன்னால் அப்படி எப்படிலாம் 1000 ரூபாய்க்கு நடுவான்னு எங்கள் வீட்டுக்கார விரட்டிட்டாங்க. இப்படிமா வளர்ச்சி இன்னைக்கு என் மனநிலையில் நின்று என் புரிஞ்சு மருந்தை குடிச்சிட்டே இருந்துட்டாரு ஐயா. கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த இயேசுதாஸ் என்பவர் கொலை குற்ற வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கைதியாக இருக்கிறார். பிற்பகலில் சிறையில் உள்ள தொழிற்சாலையில் வேலை செய்த அவர் அங்கிருக்கும் கழிவறைக்கு சென்ற நிலையில் மயங்கி விழுந்து கிடப்பதாக சிறை காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இயேசுதாஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறை கைதி உயிரிழப்பு குறித்து சிறைத்துறை அதிகாரிகளும் ரேஸ்கோர்ஸ் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கழுத்தின் எலும்பை அழுத்தியதால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு நடைபெற்றதாக மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனால் இயேசுதாஸ் தற்கொலை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விடைபெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. அப்போது திருநெல்வேலி, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக 59% மேல் மழை பதிவாகியிருந்தது. வழக்கமாக வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர் 3வது வாரம் முதல் டிசம்பர் மாத இறுதியில் நிறைவடையும். ஆனால் நடப்பாண்டில் ஜனவரி மாதம் வரை நீடித்து வந்தது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்றுடன் விலகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.